அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்கள் சாத்வீகம் உங்கள் முன்னே. இன்றைக்கி ஒரு பல் டாக்டர் கதையை பற்றி நான் சொல்ல போகிறேங்க. நான் அப்போ சென்னையில் என் பசங்க கூட இருந்தேன். என் பசங்களாம் வேலையில் அங்கே தான் வீடு பிடிச்சி குழந்தையோட வாழ்ந்துட்டு இருக்கானோ. அப்படி பேர பிள்ளைகளை பார்க்கறதுக்கும் பசங்களை பார்க்கறதுக்கும் நான் அங்கே போய் பசங்க இருந்துகிட்டு இருப்பேன். ஒரு மாதம் இருப்பேன்னு வச்சுக்கலாம். அது அங்கே இருக்கும்போது தான் அந்த நடந்த நிகழ்வு அதை தான் உங்கள்கிட்ட கதையாக நான் சொல்கிறேன். நான் ஒரு நாள் எனக்கு லேசாக பல்லில் வலி இருந்தது. அதனால் பல் டாக்டரை பார்க்கலாமேன்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்கும் பக்கத்துலேயே ஒரு டென்டல் கிளினிக் மாடியில் இருக்குங்க. அப்படி ஏறி போனோம் மாடியில் டென்டல் கிளினிக் ஒரு லேடி டாக்டர் தான் நடத்துனாங்க. நான் உடனே அவங்ககிட்ட பல்லை காட்டுறதுக்காக மாடி ஏறி போனேன். உள்ளே போய் டாக்டரை பார்க்குறேன். டாக்டர் என்ன செய்கிறாங்கன்னா மேஜை மேலே அப்படியே படுத்திருக்காங்க. சார் இது மேஜை மேலே படுத்திருக்காங்களே ஏன்னு தெரியலன்னு கன்ஃபியூஸ் ஆகிருந்தேன். அப்போ டாக்டர்னு கூப்பிட்டேன். அப்படி தலையை நிமித்துனாங்க. முகலாம் வேர்த்து போயிருந்ததுங்க. வேர்த்து போயிருந்தது. என்னை நிமித்து பார்த்த உடனே அப்படியே வயிற்றை பிடிச்சிக்கிட்டு அங்கேருந்து போயிட்டு வாஷ் பேஷனில் வந்து அப்படியே கொமட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே திரும்ப அந்த வாஷ் பேஷன் நடந்து வராங்க. நடக்கவே முடியல அவங்களால. அப்படியே ரொம்ப பரிதாபமாக அப்படியே சோர்ந்து போய் முகலாம் வேர்த்து போய் தடுமாறிது சொன்னாங்க. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. இல்லை டாக்டர் எனக்கு லேசாக பல்லு வலிக்கு அவ்வளோதான். உங்களுக்கு என்ன நினச்சின்னு உடம்பு பாருங்களேன். இல்லைங்க எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு நான் ஃபோன் பண்ணியிருக்கேன். அவர் வந்துடுவார். உங்கள் பல்லை காட்டுங்க. இல்லை டாக்டர் நீங்கள் உடனே வந்து கீழே இறங்கி வாங்க டாக்டர். வீட்டுக்காரங்க வந்து போங்க. ரொம்ப உடம்புல வேர்த்து ரொம்ப தான் இருக்குன்னு சொன்னேன். அவங்க என்ன செஞ்சாங்க, ஆமாங்க என்னால் ஒன்றும் முடியலைங்க, அதனால் ஏதோ நான் கீழே இறங்கிட்டா போதுங்க அப்படின்னு சொன்னாங்க. வாங்க டாக்டர்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே பெஞ்சை ஒரு கையால் பிடிச்சாங்க. என் கையும் ஒரு கை பிடிச்சிக்கிட்டாங்க. அப்படியே மாடியிலேருந்து மெதுவாக கீழே அப்படியே இறங்கி வந்துக்கிட்டே இருந்தாங்க. கீழே இறங்கி நிற்க காட்டுங்க. உடம்புலாம் வேர்த்து போய் முகலாம் டயர்டாகி என்னவோ படவில்லை அவங்களுக்கு. கீழே போய் இறங்கி அந்த ஒரு கதவை சாத்துனதுங்க. ஒரு 40-50 வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆள். டாக்டரம்மா காப்பாற்றுங்கன்னு அப்படியே அலறி அடிச்சுக்கிட்டு ஓடியாராரு. அவரை பார்த்தாலே இதை விட பரிதாபமாக இருக்கு. பார்த்தா அவர் பல்லு எகிர் இருக்குங்க. அது பெரிய மீன் முள்ளு குத்தி நீட்டிக்கிட்டு இருக்குங்க. ரொம்ப அப்படியே ரொம்ப கடந்து அவஸ்தைப்படுறாருங்க. அந்த மீன் முள்ளை எடுக்க முடியாமல் டாக்டரம்மா துடிக்கிறாரு. இந்த டாக்டருக்கு தன்னுடைய உடம்புலையே பார்ப்பாங்களா அவர் வழியை பார்ப்பாங்களான்னு ஒரு குழம்பி போய் நிற்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், ஐயா கொஞ்சம் பதட்டப்படாதீங்க, டாக்டர் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல, அவங்களே வீட்டுக்கு போகிற நிலைமையில் இருக்காங்க, வேறு டாக்டர்கிட்ட போங்க. ஐயோ என்னால் நவரவே முடியாதுங்க, நவரவே முடியும் டாக்டர் அம்மா கொஞ்சம் எடுத்து விட்டுக்குன்னு இப்போ காலில் போய் விடுறாரு. டாக்டர் அம்மாவுக்கு ஒரு வழியே தெரியல. அப்புறம் நினச்சிட்டாங்கண்ணா கதவை திறந்துக்கிட்டு பொறுமையாக மெல்ல அவங்க பாட்டில் மேலே ஏறுறாங்க. நான் பின்னாடியே போகிறேன். இவரையும் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காரு. என்னடா இந்த மாதிரி சூழ்நிலை போயிட்டேன்னு என்னென்னமோ நினச்சிக்கிட்டு வராங்க. அவங்க பாருங்க பல்ல கடிச்சிக்கிட்டு வலியை வெளியே காட்டிக்காமல் வேர்த்து விட்டதுங்க. அப்படியே கொஞ்சமாக மாடி ஏறி போகிறாங்க. போயிட்டு அங்கே ஒரு சேரில் தடக்கன்னு உட்காந்தாங்க. இந்த பின்னாடி அழுதுகிட்டே போகிறாரு. அம்மா டாக்டரம்மா மேலே போனாருங்க. மேலே போயிட்டு அந்த சாயமான சேர் ஒன்று இருக்கும், அதை சாய வச்சு ஒரு கிடுக்கி மாரி கொண்டு வந்து ஒரு மருந்தை தடவி பல்ல கடிச்சிக்கிட்டு அந்த அப்படி எடுத்தாங்க டாக்டரம்மா. அந்த முள் அப்படியே வெளியே வந்துட்டுங்க. வெளியே வந்த உடனே ரத்தம் வந்தது. அரெஸ்ட் ஆகிட்ட பிறகு டாக்டரம்மா நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படியே காலில் விழுந்துட்டாருங்க. காலில் விழுந்த உடனே அவர் அழைச்சிக்கிட்டு அப்படியே மறுபடியும் அந்த டாக்டரம்மா அப்படியே கீழே இறங்கி பறக்க இல்லாமலே நடந்து வராங்கன்னு வச்சுக்கலாம். நடந்து வந்து கிளினிக்லேருந்து வெளியே வந்து அப்படியே கதவை சாத்திட்டு அந்த கதவுலேயே சாஞ்சாங்க பாருங்கள். கரெக்டாக அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு அழைச்சிட்டு போகிறதுக்காக அப்படியே மனைவியை தாங்கி பிடிச்சி கார்லேருந்து அப்படியே அழைச்சிட்டு கிளம்பிட்டாருங்க. அவங்களுக்கு எவ்வளோ உடம்பு நிலை சரியில்லாமல் போனால் கூட பல்லு வலியோடு வந்து அவரை கவனிக்கணுன்றதுக்காக அவ்வளோ கஷ்டத்துலேயும் தான் வழியை தாங்கிக்கிட்டு அவர் வழியை போக்கினார் பார்த்தீங்களா. மறக்க முடியாத சம்பவம் பட்டுங்க. அதில் தாங்க ஒரு மனிதம் மலர்ந்ததுன்னு என் மனசில் அன்றைக்கி மலர்ந்தது இந்த கதை. ஓகேங்களா? மீண்டும் ஒரு கதையில் சந்திப்போங்க. நன்றி.